நம்ம ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், இந்த சேனல்ல வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மிஷனரி சீரீஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 12 or 13 மிஷனரிஸ் பண்ணியிருந்தோம். நம்ம நிறைய நேரங்களில் வந்து இந்த காலத்துலயும் சரி, இல்லைன்னா 1800s 1900s நிறைய பேரோட வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளோ வந்து அருமையா வழி நடத்தியிருக்காரு. அதே போல கர்த்தர் அவங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ பெரிய காரியங்களை பண்றதுக்கு அவர் வந்து உதவி செஞ்சிருக்காரு நம்ம பார்த்திருக்கோம். இப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச சகோதர சகோதரிகள் மூலமா இந்த ஒரு சீரீஸ்ல நிறைய கர்த்தரோட சாட்சிகளை பத்தி கேட்கவும், கர்த்தரை பத்தி இன்னும் அதிகமா அறியறதுக்கும் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட வந்து டெஸ்டிமனியை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கூட ரீட்டா இருக்காங்க. ஸோ ஹலோ ரீட்டா. ஸோ ரீட்டா, நான் சொன்னது போல நம்ம ஒரு மிஷனரி சீரீஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து இண்டிவிஜுவல் பீப்புள் வாழ்க்கையில வந்து கர்த்தர் எவ்வளோ வந்து அருமையாக நடத்திட்டு இருக்காருன்னு we want to do this series. ஸோ நீங்க தான் எங்களோட ஃபர்ஸ்ட் பர்சன் டு இன்டர்வியூ. ஸோ ரீட்டா, உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்க, நல்லா இருக்கும். Okay, my name is Rita Truman. I belong to Bombay, Mumbai, Maharashtra. In the family, mom, dad, and nan, ore ponnu. Mummy பேரு Sylvie Joseph, daddy பேரு Joseph Truman. And the mummy housewife, daddy chef. நான் ஒரே மகன் in the family. Okay, that's very nice. So it's a very small family. So நீங்க வந்து you said that you're the girl இல்ல, அதனால உங்களுக்கு ரொம்ப you were very ரொம்ப செல்ல பிள்ளை மாதிரி உங்க வீட்லயே. So நீங்க உங்க childhood பத்திலாம் நீங்க சொன்னீங்களேங்க, உங்க அம்மா வந்து you said உங்க அப்பாவை பத்தி சொன்னீங்க. So how was your childhood? நீங்க சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போன இடங்கள், I mean your friends, your extended family. நான் ரோமன் கேத்தலிக் ஃபேமிலியில் பிலாங் பண்ணுறேன். மம்மி சென்னையிலேருந்து, டேடி பெங்களூர்லேருந்து. நான் ஒரு பொண்ணு ஃபேமிலிக்கு, நோ சிப்ளிங்ஸ். இந்த ஃபேமிலி பேக்ரவுண்டு ப்ரேயர் லைஃப் ரோமன் கேத்தலிக் சர்ச், ரோமன் கேத்தலிக் மாதிரி தான் இருந்துச்சு. பிப்ளிக்கல் கான்செப்ட், பைபிள் வசனம் ஜாஸ்தி நம்ம படிக்கல வீட்டில். ஒரு இது ரோமன் கேத்தலிக்ல எப்படி ரோசரி எல்லாம் பண்ணுவோம், நெட்டிவிட்டி ஆஃப் நவீனாஸ், அதை தான் நான் மோஸ்ட்லி பண்ணியிருந்தேன். ஃபேமிலி எல்லாம் ரோமன் கேத்தலிக். எனக்கு லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் நாலேஜ் ஜாஸ்தியுமே இல்லை. ஓகே, டேடி இஸ் ஃப்ரம் ஹிந்து ஃபேமிலி. ஓகே, மம்மி இஸ் ஃப்ரம் ரோமன் கேத்தலிக். ஸோ ஐ நெவர் நியூ, எனக்கு புரியாது எது லார்டில் போயிட்டு பேசணும். இட் வாஸ் ஜஸ்ட் ரோமன் கேத்தலிக், ஜஸ்ட் அ கேஜுவல் ப்ரேயர், ஆர் ஃபாதர், ஹேல் மேரி. அது நான் வாட்டா ஃபேமிலியில் ஆடினேன். ரோமன் கேத்தலிக் ஃபேமிலி. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ உங்களோட ஸ்பிரிச்சுவல் அப்ரிங்கிங் வாஸ் மோர் இதை வந்து கத்தோலிக்க ஒரு அமைப்பில் தான் இருந்தது. ஸோ ஒரு காலேஜ் ப்ரேயர் பண்ணுறதோ அது மட்டும் இருந்ததை தவிர நீங்கள் ஒரு ஆண்டவரோட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்போ இல்லை ஒரு அந்த மாதிரி ஒரு இல்லாமல் யூ ஆர் brought up that way. நீங்கள் மும்பையில் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தீங்க. உங்கள் ஸ்கூலில் வந்து ஐ மீன் யூ ஆர் a joyful child, you were happy and everything. So now at that point, what was that point when that you came to know the Lord? Obviously we know you are a saved person now, but if you go into what made you go in search of God? For example, if you want something and if you don't have that peace in your heart, that peace in my family was not there. The peace, what the word of God says, he is a peace, he is a peacemaker. அந்த பீஸ் எங்கள் ஃபேமிலியில் இல்லை. ஜப we used to get up early in the morning, ஜப செய்யணும், ரோசரி பண்ணணும், அதெல்லாம் கேஜுவல் ப்ரேயர் இருந்துச்சு. ஒரு ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட் ஸ்ட்ராங், அது பிலீஃபே இல்லை ஃபேமிலியில், அது ரூட்டே இல்லை. ஸோ நான் இது செயின்ட் மேரிஸ் கான்வென்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு at the age of 16 நான் 10th ஸ்டாண்டர்டில் இருந்தேன். 2002 எனக்கு பேரலிட்டிக் ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஓகே, ஸோ நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கப்ப உங்களுக்கு இது நடந்துச்சா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் பண்ணுங்க. நான் லாஸ்ட் எக்ஸாம் இருந்துச்சு, போர்டு எக்ஸாம், இங்கிலீஷ் பேப்பர். நான் வீட்டில் 7:15 விட்டுட்டு சென்ட்ரல் போர்டு எக்ஸாமுக்கு போனேன், சென்ட்ரல் போர்டுக்கு. அங்கே லாஸ்ட் பேப்பர், ஃபைனல் பேப்பர் கொடுத்துட்டு வீட்டில் வந்தேன். அந்த பாடி கொஞ்சம் டயர்டாக ஃபீல் ஆச்சு. ஐ நெவர் ஹேட் தட் ஸ்ட்ரென்த் டு கம்ப்ளீட்லி வாக் அண்ட் ஸ்டாண்ட். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை. அது தெரியல, அது கிரேஸ் ஆஃப் காட். எனக்கு அது ஸ்டேட்லேருந்து வீட்டில் தக் நான் டெஸ்டினேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், வந்துட்டேன் வீட்டுக்கு வித் நோ ப்ராப்ளம். வீட்டில் வந்துட்டு நான் அப்ராக்ஸ் 2 o'clock இருக்கும் ஆஃப்டர்நூனுக்கு. நான் குளிக்கிறதுக்கு போனேன் ஷாப்பிங்.
குளிச்சுட்டு it had become more than 30 to 40 minutes நான் பாத்ரூமில் வெளியே வரல. ஸ்ட்ரோக் வந்துட்டு அங்கே தான் ஊந்துட்டேன். I fell down. When my mom knocked the bathroom door twice, I couldn't understand anything because I was unconscious. Okay. And she knocked the door, I couldn't open. However, neighbor people came and they banged the door and the latch broke. Okay. So I was on the floor. And then the neighbor people came, wrapped me with the towel, they carried me and put it on the bed. Okay. அது கொஞ்சம் எங்கள் மம்மிக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. கிட்டே டேடி இங்கே இல்லை, டேடி துபாயில் இருந்தாங்க, வேலை செய்து இருந்தாங்க. மம்மி ஒன்லி மதர் அண்ட் ஐம் த ஒன்லி டாட்டர். ஸோ எதுவுமே புரியல அது டைம் என்ன பண்ணும். ஷி வாஸ் ஷட்டர்ட். ஸோ எங்கள் மம்மி ஒரு டாக்டர் இருக்கிறாங்க நேபரில், வீட் பக்கத்தில். ஃபோன் பண்ணாங்க, சொன்னாங்கப்பா அப்படி ப்ராப்ளம் ஆகிட்டுக்குது, என்ன பண்ணணும். ஸோ அவங்க சொன்னால் தூக்கிட்டு சீக்கிரம் ரீட்டாக்கு நியர்பை ஹாஸ்பிட்டலில் போட்டுடுங்க. ஸோ அவங்க எங்கே விட்டுட்டு எங்கள் அங்கிள் இருக்கிறாங்க, சித்தப்பா, அவங்க ரிப்போர்ட் போயிட்டு டாக்டர் கிட்டே கொடுத்தாங்க. அது டாக்டர், ஃபேமிலி டாக்டர் சொன்னாங்க ஓகே அவரோட ஸ்பைனல் கார்டு C4, C5, C6, C7, C8 broken. ஓகே. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு did you have any physical ailments? உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த இன்சிடென்ட் நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு physical ailments இருந்தா it just happened one day like that? எனக்கு ஒரு பெயின் வந்துட்டு இருக்கும் பேக்ல. எப்போனா வக்கார வேலை அது பெயின் அன்பேரபிள் ஆயிருக்கும். ஓகே. ஆனா டாக்டர்கிட்ட நீங்க போயிட்டு இருந்தேன். டாக்டர் எனக்கு பெயின் கில்லர் கொடுத்தாங்க. 3 months கண்டினியூஸ் பெயின் கில்லர். பெயின் கில்லர் சாப்பிட்டானா எனக்கு கொஞ்சம் பெயின் இருக்காது. பின்னா ஆஃப்டர் 3 to 4 அதாவது பெயின் திருப்பி வரும். ஓகே. பின்னா அது மெடிசன் எவ்வளோ சாப்பிடணும் அது எனக்கு தாங்க முடியாது உடம்புக்கு. That pain should shoot me up every time, back pain. Okay. It was unbearable to get up and even sit. Okay. அது மாதிரி சிச்சுவேஷன். ஸோ நீங்கள் 10th படிக்கிறப்பே உங்களுக்கு இந்த பேக் பெயின் வந்துட்டே இருந்திருக்கு. பட் நீங்கள் எக்ஸாம் முடிச்சது உடனே உங்களுக்கு இந்த பெராலிட்டிக் அட்டாக் மாதிரி வந்து யூ வர் அன்கான்ஷியஸ். அப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டு போனப்போ உங்களுக்கு இந்த ஸ்பைனல் கார்டில் வந்து C4, C5ல வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் அப்போ வந்து உங்க ஐ மீன் ஆப்வியஸ்லி உங்க அம்மா she must have been broken. அப்பா வந்து he was able to come from Dubai and what happened? அவங்க துபாயிலேருந்து வந்துட்டு அவங்க ரொம்ப ஷேட்டர் ஆகிட்டாங்க, ஷாக் ஆகிட்டாங்க. பொண்ணு பெட் ரிட்டன்னு என்ன பண்ணும். அது சொல்கிறாங்கல்ல, ஓல்டு எல்டர்லி பீப்புள் ஆல்வேஸ் காசு இருந்தீங்கன்னா பிரயோஜனம், பொண்ணு இல்லைன்னா என்ன பண்ணலாம், அது மாதிரி ஒன்று. ஸோ ஒரு ஹோப்பே இல்லை லைஃப்பில். அம்மாவுக்கு ஹோப் இல்லை, அப்பாவுக்கும் ஹோப் இல்லை, நான் பெட் ரிட்டன் ஆகிட்டு எனக்கும் ஹோப் இல்லை. வெதர் ஐ பி அலைஃப் அகேன் எனக்கு எதுவுமே புரியல. பிகாஸ் மை ஃபுல் பாடி வாஸ் நம். ஒன்லி till my mouth I could speak and my eyes would shut. That's it. டாக்டர் நாய்க்கு ஒன்று இருந்தார், நியூரோலஜி சர்ஜரி. அவங்க வந்துட்டு ஸ்பைன் பார்த்துட்டு எனக்கு சொன்னால் லீலாவதி பெரிய ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் எம்ஆர்ஐ எடுங்க. எம்ஆர்ஐ எடுத்துட்டு அவங்க ஃபுல் எம்ஆர்ஐ பார்த்துட்டு சொன்னாங்க செல்வி பொண்ணுக்கு மேஜர் ஆப்ரேஷன் நடக்கும், பொண்ணு கேரண்டியில் நடக்க முடியாதுவா. We can't say whether she can walk in future. But what do you say? Mummy, daddy decision எடுத்தாங்க. My daddy's big brother, they took decision, operation பண்ணாங்க. They did the first operation. ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்கட்டும் அவங்க இந்த போன் கிராஃப் எடுத்தாங்க சைட்லேருந்து. ஒரு போன் கிராஃப் எடுத்துட்டு பின்னால் பேக்கில் போட்டாங்க. அது போட்டுட்டு அது ஆப்ரேஷன் ஓகே இருந்துச்சு, சக்ஸஸ்ஃபுல் ஆகல. ஸோ இட் வாஸ் ஃபுல் அ மந்த். அண்ட் தென் எங்கள் டேடி சொன்னாங்க, ஃபேமிலி டெசிஷன் எடுத்தாங்க, குழந்தைக்கு வீட்டில் எடுத்துன்னு போயிடலாம் செல்வி, வாங்க நம்ம வீட்டிலேருந்து பார்த்துக்கலாம். டாக்டர் சொன்னாங்க யார் ரிக்ஸில் நான் அத்தாரிட்டி கொடுக்கல, நீங்கள் உங்கள் ரிக்ஸில் எடுத்துன்னு போனான்னா எடுத்துகிட்டு போங்க. ஸோ டேடி சொன்னால் நோ ப்ராப்ளம், எடுத்துன்னு போயிட்டாங்க. அது கூட நான் வாக்கிங் பண்ணல, ஸ்ட்ரெச்சரில் தான் போனேன் வீட்டுக்கு. ஓகே. உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ரிகவரி இல்லை, உங்களுக்கு இன்னும் இங்கே வரைக்கும் தான் உங்களுக்கு இது இருக்கு, மூவ் பண்ண முடியுது, பாடி வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் இல்லை. பட் ஸோ ஆப்ரேஷன் முடிஞ்சாலும் யூ டிட் ரீகவர் பண்ணேன். ஓகே. வீட்டில் போயிட்டு ஆஃப்டர் 15 days திருப்பி எனக்கு ஒரு ஸ்ட்ரோக், பேரலிட்டிக் ஸ்ட்ரோக். ஓகே. வீட்டுக்கு போய் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு 15 days. ஓகே. டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு 15 days இல்லை நான் வீட்டில், பெட் ரிட்டன் தான், மூவ்மெண்ட் பண்ண முடியாது. அப்போ டாக்டருக்கு ஆன் த ஸ்பாட் ஃபோன் பண்ணிவிட்டு டாக்டர் சொன்னாங்க திருப்பி எத்தனை வாங்கும்.
திருப்பி எடுத்துன்னு வந்தானா அது போனு திருப்பி கிராக் போட்டுச்சு, பின்னாலே போன் கிராஃப் அது மைன்யூட் கிராக் ஆயிடுச்சு. ஓகே. அது கிராக் ஆகிடுச்சு. டாக்டர் சொன்னாங்க இப்போ திருப்பி எதுவும் போனேன்னா நான் திருப்பி ரீட்டாக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்க்க முடியாது, இது மேஜர் ஆப்ரேஷன் பண்ணே ஆகணும். பின்ன அவங்க சொன்னாங்க ஓகே ஃபைனு. அவங்க இங்கே வெயிட் போட்டாங்க 2 ஹெட்ல வெயிட் போட்டு அவங்க ஸ்பைன் ஸ்ட்ரெயிட் பார்த்தாங்க, ஸ்ட்ரெயிட்னஸ் அது ஸ்ட்ரென்த் இருக்குதுவா. If tomorrow if they put me a plate inside, will that strength be taken? Okay, அது தாங்குமா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த வெயிட்ஸ் போட்டு ஸ்ட்ரென்த் பார்க்கறாங்க. ஓகே. அது பார்த்துட்டு டாக்டர் சொன்னாங்க 10 days நம்ம அப்படி வைக்கலாம் செல்வி, பின்ன பார்க்கலாம் என்ன டெசிஷன் எடுக்கணும். அது மாதிரி எம்ஆர்ஐ ரிப்போர்ட் வந்துச்சு. திருப்பி எம்ஆர்ஐ எடுத்தாங்க, போனில் பார்த்தாங்க கிராக் இருக்குது. அவங்க சொன்னாங்க இப்போ நம்ம பிளேட் போடலாம், அது டைட்டன் பிளேட்டு 6 நட் போல்டு ஃபிக்ஸ் பண்ணோம் அதுக்கு. ஓகே, அது கூட அவங்க கேரண்டி கொடுக்கல. ஓகே, நான் டைட்டன் பிளேட் போடனா கூட ஆஃப்டர் 5 years திருப்பி நமக்கு ஆப்ரேஷன் பண்ண ஆகும். ஓகே, அது கேரண்டி கொடுக்கல அவங்க. ஸோ ஆப்ரேஷன் அவங்க டாக்டர் எங்ககிட்ட வந்துட்டு ஃபேஸில் பேசினாங்க, ரீட்டா நான் கேரண்டி கொடுக்க முடியாது, நீ எக்ரிவா. அப்போ கூட ஸ்பிரிச்சுவலில் ஒன்று ஹோப் இருந்துச்சு. நான் சொன்னேன் ஓகே, அது ஓகே சொல்லிட்டு எனக்கு தெரியல ஒன்று பீஸ் வந்துச்சு அந்த ஸ்பிரிட்டில். த பீஸ் இஸ் ஃப்ரம் த லார்ட். நான் சொன்னேன் ஓகே ஃபைன் சொல்லிட்டேன். சொல்லிட்டு டாக்டர் நெக்ஸ்ட் டே வந்துட்டு பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் 12:45 எங்கே எடுத்துன்னு போனாங்க. ராத்திரி 11:45 வெளியே வந்தாங்க. ஓகே, மேஜர் ஆப்ரேஷன் வந்துட்டு அவங்க இது சீதா ஐசியூவில் போட்டுட்டாங்க 24 hours. அவங்க சொன்னாங்க செல்வி ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிட்டுக்குது, கேரண்டி சொல்ல முடியாது டில் ஷி டஸ் நாட் ஸ்பீக் அவுட். வோக்கல் கார்டில் எங்கே ஆப்ரேஷன் இங்கே பார்த்தா ஸ்டிச்சஸ் இருக்கும், இதை தான் பிளேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது வோக்கல் வாய்ஸ் வரணும், அவர் நடக்கணும், அப்போ தான் நம்ம சொல்ல முடியும் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல். நாங்கள் ட்ரை பண்ணிக்கிறோம் பெஸ்ட்டு கொடுக்குது, அது கர்த்தர் மேலே விட்டுடுங்க. ஓகே, மம்மி 24 hours ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு மம்மி ஐசியூவில் வர முடியாது, அங்கே எல்லாம் இல்லை, நான் ஒண்டியாக தான் இந்த ஹாஸ்பிட்டலில். நர்ஸுக்கும் இருக்குவாங்க, டாக்டர் வந்துட்டு பார்த்துட்டு போவாங்க. நெக்ஸ்ட் மார்னிங்கு நான் சவுண்ட் கொடுத்தேன் மம்மி இருக்கேன், அவங்க கேட்டாங்க, ஓடிட்டு உள்ளே வந்தாங்க. ஸோ டாக்டர் சொன்னாங்க வாய்ஸ் வந்துக்குது செல்வி, லாஸ்ட்டு அவன் நடந்தானா அது மெரிக்கல் தான். ஆஃப்டர் 15 days அப்ராக்சிமேட் நான் பெட்டில் தான் இருந்தேன், பார்க்குவேன், பேசுவேன், ஹேண்ட் மூமெண்ட் எல்லாம் இவ்வளோ குயிக்காக இருக்க மாட்டோம். கியூக்கி ஆஃப்டர் ஃபுல் 1 year பெட் ரிடன்னு ஆப்ரேஷன் ஆகிட்டு அந்த பாடி எல்லாம் ஸ்டிஃப் ஆகிருக்குது. யூ கான்ட் மூவ் யுவர் பாடி நீதர் யுவர் லெக். ஸோ டாக்டர் எனக்கு தூக்கி வச்சாங்க, அதை அவங்க தூக்கி வச்சுட்டு எனக்கு வாமிட் ஆயிடுச்சு. எது சாப்பிட்டேன் நான் எல்லாம் டாக்டர் மேலே வாமிட் பண்ணிட்டேன். டாக்டர் சொன்னாங்க கால் வைமா கீழே. அப்போ கூட இந்த வாயில ஏசுது தான் பேர் வந்துச்சு, ஜீசஸ் பேர். அது தெரியல, அது ஹோப் எங்கது இப்படி சொல்கிறோம்ல, நம்ம ஸ்பிரிச்சுவல் நம்ம ஸ்ட்ராங் இருந்தால் அந்த ஹோப் ஒரு ஏசுப்பா, அது ஹோப். ஜீசஸ் பேர் வந்துச்சு. நான் கால் வச்சேன், ஃபர்ஸ்ட் leg I kept it on the floor. It was very heavy like stone. Doctor said get up. I stood and then again I sat because my body was very weighted. I couldn't keep both leg. I kept. I stood again. How many times I stood, I took the name of the Lord. I stood and I woke. I started walking one baby step. I couldn't walk more. Then every day doctor used to come and tell me, Sylvie, make your daughter to walk. எனக்கு வீல் சேரில் வச்சாங்க, புஷ் பண்ணிட்டு நடக்கணும். இது புஷ் பண்ணிட்டு அது வீல் போகணும், முன்னாடி எனக்கு அது ஸ்ட்ரென்த் இல்லை புஷ் பண்ணிக்கிறது. பிகாஸ் ஃபுல் பாடி வாஸ் வெயிட்டட், couldn't put strength on it. அது புஷ் பண்ணலைன்னா பின் டாக்டர் சொன்னாங்க நோ ப்ராப்ளம் செல்வி, அவருக்கு ஸ்டார்ட் பண்ண நடக்குது. ஐ ஷுட் ஹோல்ட் த வால். நான் வால் பிடிச்சிட்டு தான் நடக்கும், பேபி மாதிரி நார்மல் நடக்க முடியாது. அதில் இருந்துட்டு வீட்டில் வந்துட்டு நான் எனக்கு காலர் போடுவாங்க, ஸ்பைனுக்கு காலர் போட்டுட்டு டேபிள் மேலே உட்காந்துட்டா சாப்பிடணும், கீழே நான் உட்காத முடியாது.
வீட்டில் போயிட்டு பின்ன எவ்ரி 7 to 6 days. ஸோ ஒரு கொஸ்டின் ரீட்டா. ஸோ நீங்கள் சொன்னீங்க நீங்கள் கால் எடுத்து வச்சும் போது உங்களுக்கு வந்து இயேசுன்ற வார்த்தை தான் உங்களுக்கு வந்துச்சு. ஆனால் நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு வந்து கர்த்தரை பற்றி உங்களுக்கு பெரிய அறிமுகம்லாம் கிடையாது, தெரியாது. ஸோ உங்களுக்கு வாட் மேட் யூ டெல், உங்களுக்கு என்ன தோணுச்சு? உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக சொன்னீங்க ஸ்பிரிட்ல வந்து உங்களுக்கு ஏவப்பட்டீங்க, அதான் நீங்கள் ஜீசஸ் என்ற பேரை சொன்னீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட 1 வருஷம் நீங்கள் பெட்லேயே இருந்திருக்கீங்க, நிறைய விஷயங்கள் உங்கள் மனசில் போயிருக்கும். அண்ட் நீங்கள் ஆண்டவர்ன்ற வார்த்தையை சொல்கிறதுக்கு there must have been some transformation in you, இல்லைங்களா? ஆமாம். Before occurring this problem, my mom got a word in 2000. In Isaiah 58:11 it says that, it says beautifully, and the Lord will guide you continually and satisfy your desire in scorched places and make your bones strong. இது வருஷம் 2000ல என் மம்மிக்கு கிடைச்சிச்சு. ஓகே. 2002ல எனக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஓகே. I don't know how long this journey was with Christ, but this word my mom got in 2000. She heard the voice of the Lord. Okay. And the Lord said, see in Isaiah. She opened this word, she read. Okay. In 2000, this incident happened with me. She knew the Lord. She knew Jesus who is, but she was not in the Lord. She used to read the word of God. Okay. But she never knew that there is a living God. Okay. Okay. People should say, yeah, Jesus, Mother Mary, as I was born in a Roman Catholic. The two ரெண்டுமே இருந்துச்சு. மகர் அது ஒரு நம்ம சொல்றது ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப். நமக்கு எப்போ தேவை என்னன்னா கருத்தது சத்தம் கேட்குது, வாஞ்சியா இருக்கணும். அது மாதிரி மம்மிக்கு இது வசனம் வந்துச்சு. எனக்கு மம்மி ஒரு வார்த்தை சொன்னாங்க, ரீட்டா எனக்கு இது வசனம் வந்துச்சு தெரியல. She never knew. However, then this incident happened with me, and then I recovered and I came home. ஓகே. ஸோ ஐ மீன் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெருசாக வந்து கர்த்தர்கிட்ட பெரிய அறிமுகம் இல்லாட்டியும் அம்மாவுக்கு வந்து இந்த ப்ராமிஸ் வேர்ட் இருந்தது. ஸோ அவங்க வந்து ஃபார் ஆல் ரீசன் ஷீ ஷுட் பி ப்ரேயிங் ஃபார் யூ. இந்த வாக்குத்தத்தத்தை அவங்க பிடிச்சிட்டு அவங்க ஜெபிச்சுட்டே உங்களுக்காக இருந்திருக்காங்க. அண்ட் ஐ திங்க் தட் ஹாஸ் சஸ்டெயின், அவங்களையும் சஸ்டெயின் பண்ணியிருக்கோம் அண்ட் உங்களுக்கும் சஸ்டெயின் பண்ணியிருக்கேன். ஓகே. வீட்டுக்கு வந்துட்டு பின்ன வந்து எக்ஸசைஸ் பண்ணது டாக்டர் வச்சாங்க ஹாஸ்பிட்டல்ல. அவங்க சொன்னா வந்துட்டு பார்த்துட்டு போனோம் ரீட்டா, அவங்க எக்ஸசைஸ் பண்ணினே இருக்கணும், லெக்குக்கு, ஹார்ம்ஸ்க்கு, ஹேண்டுக்கு. அது முடிச்சுட்டு ஃபைனல் ரிப்போர்ட் பார்க்கணும் டாக்டருக்கு. பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க எல்லாமே நார்மல் ரீட்டா, நோ ப்ராப்ளம், நீ போக முடியும் வீட்டுக்கு. வந்து எல்லாமே சர்ஜரி நார்மலு, பிளேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க நார்மலு, ஃப்ளஷ் அதில் வந்துடுச்சு, கவர் ஆயிடுச்சு நார்மலு, நீ நடக்க முடியும், ஓட முடியும். அது சொல்லிட்டு எனக்கு ஒரு வார்த்தை அவங்க சொன்னாங்க. However, he was an unbeliever doctor. Okay. He told me one thing. Which God do you believe? அப்போ கூட இயேசு தான் வந்துச்சு, only Jesus. Maybe that word which came from my mouth was a declaration for today to glorify God. அது வேர்ட் வந்துச்சு. நான் போயிட்டேன் மம்மி கூட வீட்டில் போயிட்டு எல்லாம் ரிகவர் ஆச்சு. பின்ன எந்த education கொஞ்சம் பேக்கப் ஆயிடுச்சு. Means I was just flunked and couldn't study further because of the major issue. After that, I still had one doubt in my heart. Father God, education இல்லை, படிப்பு உங்களுக்கு ஸ்பாயிலா இருந்தது. ஸோ நீங்க 10th எக்ஸாம் கொடுத்துருந்தீங்க, அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 years உங்களால படிக்க முடியல. ஸோ உங்களால அந்த 11th 12th அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிருக்க முடியாது. அதனால நீங்க கம்ப்ளீட்டா அந்த டைம்ல உங்க எஜுகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த பயம் இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு பக்கம் யூ ஆர் ஹாப்பி that the Lord brought you to life. படுக்கையா 2 வருஷம் இருந்துட்டு அதுல இருந்து God has miraculously got you out. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ரியல் லைஃபுக்கு வரப்பதான் உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு மிஸ் பண்ணிருக்கோம். ஐயோ, நம்ம மிச்ச பிள்ளைங்க அளவுக்கு நம்ம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க பாஸ் ஆகி போயிருப்பாங்க, அவங்க காலேஜ் ஸ்டடீஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னும் உங்க எஜுகேஷன் பத்தி உங்களுக்கு இப்ப at this point you are very worried. அது ரொம்ப வரி சமைச்சு எனக்கு. பின்ன எனக்கு 2009ல நான் என்கவுண்டர் பண்ணேன் கிரைஸ்ட்க்கு. It was at 2:45 at night. I seen the veil, the God's cloth, the white and the fully bright. I was sweating completely. I couldn't understand what it is because I never knew the Lord. Only Jesus' name. That's it. Okay.
I encountered the Lord, and the Lord gave me a beautiful word which says in Psalm 61, it says so beautifully, "Hear my cry, O Lord, listen to my prayer. From the end of the earth I call to you when my heart is faint. Lead me to the rock that is higher than I, for you have been my refuge, a strong tower against enemy." Idu vasna enku vanchi. Then I hold on to this word. I told my mom that strength came in me. And the mummy ko sonna, "Mummy enku padikano. I want to complete my education." I went to the college in Veliparla. ஓகே ஸோ ரொம்ப ஒரு சூப்பர் நேச்சுரலாக ஒரு விஷன் பார்த்துருக்கீங்க, ஒரு தரிசனம் பார்த்துருக்கீங்க ஆண்டவரை பற்றி. ஸோ காலையில் ஒரு 2:45 நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது நீங்கள் எந்திரிச்சு ஒரு ஒரு ஒளியை பார்க்குறீங்க. அந்த ஒளியை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு பயத்தினால உங்களுக்கு பயங்கரமாக வேர்த்து கொட்டுது. உங்களுக்கு அவர் வந்து ஜீசஸ்ன்ற பேர் மட்டும் தெரியுது, ஆனா உங்களால வந்து அதை வந்து இன்டர்பிரேட் பண்ண முடியல. உங்களுக்கு அந்த புரிதல் அந்த பாயிண்ட்ல இல்லை. ஆனா அம்மா கிட்ட சொல்றீங்க, அம்மா வந்து பைபிள் அதிகமா படிக்க சொல்றாங்க. ஏன்னா நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம்னாங்க, அந்த விஷனை பார்த்துட்டு அப்படியே நம்ம விட்டுடுவோம். ஆனா அவங்க அம்மா அவங்க வந்து நல்ல கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லா விஷயங்களும் நம்ம வந்து வேதத்துல இருந்து சோதிச்சு பாக்குறது வந்து கர்த்தருக்கு பிரியமான காரியம் இல்லைங்களா? ஸோ நீங்க ஆண்டவர்கிட்ட போய் பேசின அந்த பைபிள் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் வந்து Psalm 61 சங்கீதம் 61 வந்து உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்காரு. அண்ட் அந்த வார்த்தையை படிச்சும் போது யூ ஆர் கம்ப்ளீட்லி ரெனியூட். உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து என்னால முடியாது, எல்லாமே என்னைய தாண்டி போயிட்டாங்களே, நான் இந்த 2 வருஷம் ஒன்றும் இல்லாம போயிட்டேன்னு சொன்னப்ப யூ ஆர் ரெனியூட் அண்ட் யூனோ கர்த்தர் எனக்கு பக்கபலமா இருக்காரு, என்னால எதுவும் பண்ண முடியும்ன்ற ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு விசுவாசம் வந்துருச்சு இல்லைங்களா? ஓகே, ஃபெய்த் வந்துட்டு பின்ன நான் இந்த எஜுகேஷன் முடிச்சேன். After the sorry, what did you study for? How long did you study? In 10th முடிச்சிட்டு நான் 12th கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, அப்புறமா நான் 13th 14th YMCல படிச்சேன், யஷ்வந்த் ராஜ் யூனிவர்சிட்டியில. பின்ன அப்புறமா நான் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அது யூனிவர்சிட்டியில இருந்து எங்கே படிக்கணும் வச்சு மாஸ்டர்ஸ் இன் சோஷியல் ஒர்க். அது கூட நான் முடிச்சுட்டு பை த கிரேஸ் ஆஃப் காட். அது முடிச்சுட்டு பின்ன எந்த ஃபேமிலிக்கு எந்த மம்மிக்கும் எங்கும் ஃபேத் கிரவுண்ட் ஸ்ட்ராங் ஆச்சு. கர்த்தர் இருக்கிறார், எவ்வளோ காரியில கர்த்தர் நமக்கு இவ்வளோ தக்கத்துன்னு வந்தாரு. ஃபியூச்சர்ல கூட கர்த்தர் ஒன்றே விட மாட்டாரு. அது ஃபேத் எங்கும் போயிடுச்சு. நான் இந்த லைஃப் பார்த்தா நான் பின்னாலே you see what has gone back and now when you see yourself in the mirror it is very different because I was completely, you can say, I left completely hope. I never had anything. Okay, so physically-ஆவும் இல்லைங்களா, you must have உங்களை மிரர்ல பார்த்ததுன்னு சொன்னீங்க. how did you feel? ஏன்னா நிறைய யங் கேர்ள்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, உங்களுக்கு கண்ணாடியில் உங்களை பார்த்தப்ப எப்படி தோணுச்சு? யார் யார் வந்தாங்க ஹாஸ்பிட்டலில் எங்கே பார்க்க சொல்லுங்க, பைத்தியக்காரி இப்போ ஷீஸ் மேட். இந்த முடி ரொம்ப லாங்காக இருக்கும். டாக்டர் கம்ப்ளீட்லி பாயில்ட் மை ஹெட். ஐ வாஸ் கம்ப்ளீட்லி பாயில்ட். ஐ வாஸ் வெரி லீன் பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் மெடிசின்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஒன்லி ஸ்பாஞ்ச் தான் பண்ணோம், பாத் தர முடியாது. ஜஸ்ட் இமேஜின் 1 year you have never taken a bath. அது ஸ்மெல் எப்படி இருக்கும், பாடியில் எப்படி இருக்கும், அந்த பாடி சோலன் ஆகும், புண்ணு வந்துடும். அதெல்லாம் இல்லை. கர்த்தர் had cleared my body. And whenever I sit now also and I ask my mummy how was my journey, she tell me, Rita, ஒரு பிரிசன்ல பைத்தியக்காரைய எடுக்குவாங்க பாரு, செயின் போட்டு, அது மாதிரி தான் நீ தெரியும். But now when I look, it says no, God has beautifully and fearfully and wonderfully made you in his image. அதுதான் நம்ம கர்த்தர். Then I experienced Lord every day in my life. God have never left me alone. His promises was strong. It says his promises are yes and amen every day, and it's so beautiful to be in the presence of God. It's அது சொல்றாங்க, ருசித்து பாரு இயேசு எப்படி இருக்கு, கர்த்தர் நல்லவர். ஆமா, you need to taste, you have to taste and see the Lord. Very true. Because when you see the world things, world may speak negative things about you. எந்த ஃபேமிலியில ரொம்ப பேர் அப்படி இருந்தாங்க, நெகட்டிவா டாக்ஸ் தான் பேசுவாங்க. இவன் செத்துடுவா, ஹோப் இல்லை செல்வி, விட்டுடு, எவ்வளோ செல்வம் ஏன் பண்ற, காசு விட்டுடு,
செத்துடுவா விட்டுடு. This voice of the enemy and the word of God says on the other side, I will give you strength in the drought places. That is a word my mother got and she kept on faith going. அது மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு, மேரேஜ் ஸ்டேஜ். ஓகே, ஸோ சாரி டு இன்டரப்ட். ஸோ நீங்கள் உங்களோட 12th முடிச்சுட்டு உங்களோட யூஜி முடிச்சுட்டு அதே மாதிரி உங்களோட பிஜியும் முடிக்கிறதுக்கு வந்து கர்த்தர் வந்து உங்களுக்கு பெரிய கிருபையை கொடுத்துட்டாரு. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அலங்கோலமாக இருந்தீங்களோ உங்களை கம்ப்ளீட்டாக உருமாற்றி உங்கள் ஏஜில் ஒரு நார்மலான கேர்ள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு இஸ் கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபார்ம்ட் யூ. ஆன் டாப் ஆஃப் இட் உங்களுக்கு அனுதினமும் அவரோட வாக்குத்தத்தங்கள் மூலமாக யூ ஸ்டார்டட் பில்டிங் அ வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் தி லார்ட். நீங்களும் சரி அம்மாவும் சரி யூ ஹாவ் அந்த கல்ச்சுரலாக நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு தேவனோட ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள வந்துட்டீங்க. தினம் அவரோட பேசி அவர்கிட்ட கேட்டு காரியங்கள் பண்றது, அனுதினமும் அவரோட வார்த்தையை படிக்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டீங்க. ஸோ இப்பதான் ஐ திங்க் கோ ஆன் வாட் யூ ஹேவ் டு சே. பின்ன அப்புறம் அது லைஃப் மாறி 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 டிஃப்ரெண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், டிஃப்ரெண்ட் அது சொல்லணும். நம்ம when we are born we are different and when we accept Christ we are different. நம்ம நியூ கிரியேஷன் in the Lord. அதில் ஒரு ஜாய் இருக்கும் எப்போவுமே. ஒரு கஷ்டம் வந்தனால அது இது டென்ஷனாக இருக்க மாட்டோம். ஐயோ இது கஷ்டம் வந்துச்சு என்ன பண்ணோம், நம்மக்கிட்ட வசனம் இருக்குது. இட் இஸ் அ வெப்பன். வி கேரி திஸ் வெப்பன் எவ்ரி டே. வசனம் பண்ணோம், ஓவர் கம் பண்ணோம். அது நான் ரொம்ப நல்லா கற்றுக்கினேன். இது ஜேர்னியில், இது ஜேர்னி ஆஃப் லைஃப்பில் நான் இது ஒன்று கற்றுக்கினேன். வெரி ட்ரூ. எந்த விஷயம் வந்தால் கூட கர்த்தருக்கு நீங்கள் ஒரு விடுவாங்க. That's what it says, you hold the hem of his garment. நீங்க புடிச்சிட்டே இருங்கோ, whatever it is, he will not leave you. His promises are true. That's what it says. You need to have a faith like a mustard seed. அது faith mustard seed மாதிரி இருந்தானா நீங்க mountains கூட மூவ் பண்ண முடியும். எந்த வாழ்க்கையில அது நடந்துச்சு. எனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கிரைஸ்ட் பற்றி. அதுதான் ஆஃப்டர் இதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி நேபர்ஸ் சரௌண்டிங் நம்ம லொக்காலிட்டியில் இருக்கிறோம். யாருக்கு நம்ம வி கான்ட் பேக் ஆன்சர் தெம். அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சரி இதெல்லாம் முடிச்சிச்சு, பின்ன இதுனா கல்யாணம் அதெல்லாம் இருக்கும். இஃப் யூர் இன் த வேர்ல்ட் இதெல்லாம் பேச்சு வந்துட்டே இருக்கும். கண்டிப்பாக அது வந்துட்டு பின்ன மம்மி நானும் மம்மி ஷேக் ஆகல. ஓகே, அண்ட் டேடி கொஞ்சம் ஷேக் ஆகிட்டாரு. பிகாஸ் டேடி வாஸ் நாட் இன் த லார்ட். ஹி ரீசென்ட்லி கேம் இன் த லார்ட். அவங்க சொல்லுவாங்க, சரி இவ்வளோ அதிசய காரியம் நம்ம வீட்டில் நடந்துச்சு, இப்போ கல்யாணம் பார்த்தீங்கன்னா நானும் என் மம்மி ஒருதான் சொல்லுவோம், கல்யாணம் கண்டிப்பாக ஆகும். இவ்வளோ கருத்தை நமக்கு வச்சுக்கிறாரு, கை விட மாட்டாரு. அது ஃபேத் கிரவுண்டில் ஜப சேர்த்துட்டு எந்த லைஃப்ல ஒரு லைஃப் பார்ட்னர் வந்தார். அது கூட இந்த டேடி ஒரு மம்மிக்கு கொஞ்சம் எஞ்சிக்கே ஓ இவ்வளோ லுக்கிங் வைஸ் ஓகே இல்லை அது மாதிரி. ஓகே, பின்ன கூட எனக்கு அது ஒரு டவுட் வரல. எனக்கு பீஸ் தான் இருக்கும் ஹார்ட்ல எப்போவுமே எந்த காரியம் செய்தானா. ஸோ உங்களுக்கு ஆஸ் யூ ப்ரேயிங் உங்களுக்கு ஏற்கனவே தெரிய வந்துச்சா ஒரு லைஃப் பார்ட்னர் ஆண்டவர் உங்களை வாழ்க்கையில கொண்டாடுவாரு? ஸோ வசனம் மூலமா பேசினாரா இல்லை எப்படி? எனக்கு சாம் 23ல அது வசனம் வந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல் வசனம் கருத்தர் கொடுத்தாரு. பிஃபோர் மேரேஜ் வினிஷ்க்கு பார்க்கணும், அப்போ இந்த வசனம் எனக்கு வந்துச்சு. இட் சேஸ் Psalm 23:5. You prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil. My cup overflows. இது வசனம் நான் ஜப செய்துட்டு வீட்டு வெளியே போயிட்டேன். வினிஷ் எனக்கு சொன்னார் வெளியே வந்துட்டு எனக்கு பார்க்கணுமா. சாரி வினிஷ்னா நீங்க உங்களுக்கு வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு? எங்க மம்மிது ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, சுஷீலா ஆண்டி. அவங்க பாம்பேல தான் பிலீவர். அவங்க ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. அவங்க சந்து ஃப்ரெண்டு இந்த ஹஸ்பண்ட், அவங்க சன்னோட ஃப்ரெண்ட் அவங்க ஹஸ்பண்ட். அவங்க எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க. சொன்னாங்க ரீட்டா பார்த்துட்டு சொல்லுங்க பிடிக்கும். அப்போ எனக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. ஐயோ எப்படி நான் தான் டெசிஷன் எடுக்கணும் அது மாதிரி வந்துச்சு. பின்ன கூட நான் மம்மியோட டேடிக்கிட்ட கேட்டேன், அம்மா என்ன பண்ணலாம், நான் ஜப செய்தேன், மம்மி ஜப செய்தாங்க. மம்மியோட இது எஸ் வந்துச்சு. மக டேடி கொஞ்சம் இன்டரப்ட் பண்ணின்னு இருந்தாங்கம்மா, எனக்கு பிடிக்கல அப்படி. ஒரு நம்ம சொல்றோம்ல, நம்ம ஒரு when we want to choose our life partner we see all the qualities. He should be handsome, he should be educated, he should be rich, he should have cars, he should have money.
அது மாதிரி எனக்கு தோணல. நம்ம சொல்கிறோம்ல, நம்ம ஒரு இயேசுப்பாக்கு பிடிச்சானா இன் கிரைஸ்ட் யூ ஃபைண்ட் எவ்ரி திங். ஆமாம். ஸோ நான் போயிட்டு நான் சொன்னேன், அம்மா நான் பேசிட்டு வரேன். அவங்க சொன்னா ஓகே. வினிஷ் எனக்கு பார்த்தாரு, சொன்னா ரீட்டா ஐ அக்ரி டு கெட் மேரிட் டு யூ. நான் சொன்னேன் ஐ அக்ரி டு கெட் மேரிட் டு யூ. ஆஃப்டர் கம்மிங் ஹோம் ஐ ஃபெல்ட் தட் பீஸ் இன் த ஸ்பிரிட். இதுதான் உங்கள் ரைட் மாப்பிள்ளை ரீட்டா, இதுதான் ரைட்டு. வீட்டில் வந்துட்டு ஆஃப்டர் 3 days we had that தட்டு மாட்டணும் இருக்கும். we have to change the place. சேஞ்ச் ஆயிடுச்சு, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு. அது மந்தில் December 26th 2014 கல்யாணம் கூட ஆயிடுச்சு. ஓ வா, that's a miracle இல்லைங்களா? ஒரு பக்கம் சொசைட்டிலேருந்து ப்ரெஷர், என்ன பொண்ணுக்கு வயசாயிடுச்சு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு ஒரு பக்கம், அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் இப்போ ஹஸ்பண்டை வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகிறீங்க உங்களோட காமன் ஃப்ரெண்ட் மூலமாக. உங்களுக்கும் அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கு, அப்பாவுக்கு வந்து ஆப்வியஸ்லி நம்ம எல்லா அப்பா மாருங்களே they look into various things இல்லைங்களா? மாப்பிள்ளை வந்து நல்லா இருக்காரா, இந்த எப்படி வேலை பார்க்குறாரு, so many things are there இல்லைங்களா? ஸோ all of us அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஒரு லைஃப் பார்ட்னர்ன்றப்ப நம்ம நிறைய விஷயங்களை நம்ம அப்பா பார்ப்பாங்க. பட் நம்மளோட பரமபிதா ஃபாதர் இன் ஹெவன் நோஸ் வாட் வி வாண்ட். அது வந்து உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தனால, உங்களுக்கு கர்த்தர் வந்து அந்த வார்த்தையை கொடுத்தனால யூ வெண்ட் அஹெட் வித் இட். அண்ட் அவர் சொன்னது போல அந்த வருஷமே உங்களுக்கு கல்யாணமும் ஆகுது. ஸோ நவ் எப்பயுமே சொசைட்டியில் அந்த இது இருக்கு இல்லைங்களா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தைகள். ஸோ you went through உங்க physical ailments வந்து உங்களுக்கு நிறைய இருந்தனால, I mean how was after marriage did you have any complications in getting conceived? அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததுங்களா? அது மாதிரி இல்லவே இல்லை ப்ராப்ளம். நான் கன்சீவ் ஆகுனேன் ஈத்தன்னு. நான் போயிட்டு எங்கள் டாக்டர் கிட்ட கேட்டேன். டாக்டர் சொன்னாங்க, ரீட்டா எவ்வளோ ஆகுனா நீ சி செக்ஷன் ஆப்ரேஷன் பண்ணு, நீ ஜாஸ்தி புஷ் பண்ணாத குழந்தைக்கு. ஓகே, when you push your baby it's normal, it gets a lot of pressure. உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால first of all did they say is it possible? அப்படி பாசிபிளா இருந்தாலும் உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகாதுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. சொல்லியிருந்தாங்க. சி செக்ஷன் தான் பண்ண 90% சொன்னாங்க. சி செக்ஷன் நார்மல் டெலிவரி கொடுக்காதுங்க சொல்லிட்டாங்க. பின்ன நான் ஓகே சொல்லிட்டு ப்ரெக்னென்ட் இருந்தேன். பின்ன ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் ஆனேன். அப்போது எனக்கு டாக்டர் சொன்னாங்க, எப்படி பண்ணோம் உங்களுக்கு, வாட் யூ சஜஸ்ட். நான் சொன்னேன், எனக்கு சி செக்ஷன் பண்ணுவேண்ணா டாக்டர், எனக்கு நார்மல் தான் சைல்டு வேணும். அதுதான் நான் வசனம் பிடிச்சின்னு இருந்தேன். Psalm 91 படித்தேன். ஏசப்பா எனக்கு கொஞ்சம் பலம் கொடுங்க, நார்மல் சைல்டு, எனக்கு சி செக்ஷன் வானவே வேணாம். அதே மாதிரி ஹஸ்பண்ட் வார்டில் வந்தார். பேசிக்கிட்டு டாக்டருக்கு என்ன பண்ணோம், டாக்டர் சொன்னாங்க 85% சி செக்ஷன் தான் பண்ணோம். it's 85 C-section, we can't do normal. But அவங்க பேசினாங்க, அவங்க நார்மல் பண்ணோம். But we can't do normal finish. However, it's the word of God says, no, he does miracles. நான் ஜெபம் செய்துட்டு தான் within Tuesday ஈவினிங் at 7 நார்மல் வந்தான். நார்மல் டெலிவரி. உங்களுக்கு ஸ்பைனில் இவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் பண்ணியும், பிகாஸ் ஸ்பைனல் கார்டில் அவ்வளோ ஸ்ட்ரெயின் இருக்கும் இல்லைங்களா நார்மல் டெலிவரி அப்போ, இன்ஸ்பைட் ஆஃப் சோ மெனி ஆப்ரேஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஆன் யுவர் ஸ்பைனல் கார்ட், நீங்கள் இட் இஸ் அ மிராக்கிள் தட் காட் வந்து உங்களுக்கு ஒரு நார்மல் டெலிவரி ஆகிறது கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஸோ திஸ் இஸ் ஆப்வியஸ்லி ரீட்டா, ஐ மீன் வண்டர்ஃபுல் டெஸ்டிமனி. எப்படி உங்களை மரண படுக்கையிலேருந்து கர்த்தர் எழுப்பி வந்து உங்கள் எஜுகேஷன், உங்கள் ஒரு நல்ல ஒரு துணை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதே மாதிரி அருமையான ஒரு பிள்ளையை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தாரு. ஐ மீன் அதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் எவ்வளோ ஒரு உண்மை உள்ளவர், அவர் வாக்குத்தத்தங்களுக்கு அவர் எவ்வளோ உண்மை உள்ளவர் நம்ம கற்றுக்கிறோம். அண்ட் த்ரூ திஸ் என்டையர் ஜேர்னி, நீங்கள் அந்த ஜேர்னிக்கு முன்னாடி இருந்த ரீட்டாக்கும் இப்போ இருக்க ரீட்டாக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? பிகாஸ் இந்த உலகத்தில் இருக்க காரியங்கள் நம்மளுக்கு காட் வில் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆனால் நம்மளோட ஸ்பிரிட், நம்மளோட ஆத்மா அவருக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இருக்க ரீட்டாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ரொம்ப வித்தியாசம். வந்து நான் ரொம்ப ஃபியர்ஃபுல் டிமிட் சைல்டு, ரொம்ப ஃபியர்ஃபுல்லு. எனக்கு ஒரு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாட்டேன், ரொம்ப பயப்படுவேன் சின்ன சின்ன விஷயத்தில். As I know the Lord, as journey of my years passed with the Lord, and still it is passing with the Lord, I have no fear. Because fear casts out everything. It means the word of God says there is no fear in Christ. There is no fear in Christ. எனக்கு ஒரு boldness,
ஒரு 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 டெசிஷன் எடுத்தால் நான் லைஃப்க்கு நம்ம எப்படி பயம் இருக்கும், என்ன டெசிஷன் எடுக்கணும், வாட் பீப்புள் வில் சே, அது மாதிரி இப்போ இல்லை. ஒரு டெசிஷன் எடுத்தானா வசனம் மூலமாக தான் டெசிஷன் எடுக்கணும். வி ஷுட் சி ஹவ் காட் லீட்ஸ் அஸ். நான் ஒரு மதர், ஒரு வைஃப், ஒரு மதருக்கு எப்போனா ஒரு ஃபியர் இருக்கும், நம்ம குழந்தைது ஃபியூச்சர் எப்படி ஆகும், என்ன ஆகும், ஹஸ்பண்ட் ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் ஃபேமிலி. கண்டிப்பாக மகர் வசனம் எப்போவுமே நமக்கு ஒரு ஹோப், வசனம் தான் ஹோப். இஃப் யூ ஹேவ் த வேர்ட் ஆஃப் காட் வித் யூ and in you can overcome everything. The word of God clearly says, if Christ has overcome the world, we too will overcome. Amen. Amen. That is such an amazing testimony, Rita. Thank you so much. என்கிட்ட வந்து இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் எப்படி ஒரு மரண படுக்கையிலிருந்து கர்த்தர் உங்களை எழுப்பி லிட்ரலி ஐ மீன் லைக் ஹி கால் லாசரஸ் அவுட் ஆஃப் தி இது மாதிரி இல்லைங்களா டூம்ல இருந்து. ஸோ உங்களுக்கு ஆண்டவர் எவ்வளோ கிருபையாக கூட்டியாந்து, அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ லேக் நத்திங். உங்கள் எஜுகேஷன் ஆகட்டும் சரி, உங்களோட அருமையான கணவர் ஆகட்டும் சரி, இல்லை அருமையான குழந்தை ஆகட்டும் சரி, இப்போ நீங்கள் வந்து யூ டூயிங் கிரேட் ஒர்க் அவுட் ஹியர் as well. அது எல்லாத்துக்கும் மத்தியில் உண்மையான ஆண்டவர் யாரு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தட் இஸ் த பெஸ்ட் திங் இன் ஆல் our lives இல்லைங்களா? ஸோ ரீட்டா, டெல் மீ, who is Jesus in your life? Jesus is my everything. He's my helper. Without Jesus, we are nothing. He is everything. I would also say for the people who are watching online, read the word of God. Any doubt, read the word of God. The word is not a lie. The word will speak to you. It's active, it's alive. God has personally encountered me. I have encountered Christ. Whatever doubts you have, open the word, read, spend time in the word of God. God will surely speak, because the word of God says He is not a man to lie. He is a God who created the heaven and earth. Open your word, read it, spend time with Him. In the presence of Him, He will reveal Himself to you. Okay, that is a great thing. So, நீங்கள் ரோமன் கேத்தலிக் ஃபெய்த்லேருந்து வந்தாலுமேங்க உங்களுக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியல இல்லைங்களா? வசனத்தை படிச்சாலே போதும், ஆமா, ஆண்டவர் வந்து யாருன்னு அவரே நம்ம கிட்ட வெளிப்படுத்துவார். நம்ம வந்து யூ டோன்ட் நீட் டு கோ டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ். வசனத்தை படிச்சாலே உங்களுக்கு ஆண்டவர் யாருன்னு வெளிப்படுத்துவார். செகண்ட் திங் இஸ் ரீட்டா, உங்களுக்கு ஆண்டவர் அருமையா வெளிப்படுத்திட்டாரு. இப்ப வாட் ஆர் யூ டூயிங்? இப்ப நீங்க என்ன பண்றீங்க டு ஷோ தட் God is good? I go and preach the gospel around. I go and say my testimony, how God has changed me, how God has touched me personally. If anybody has a question how God has touched, I am the evidence, I am the standing witness for God. I speak to people, I pray to people, I speak the gospel to them. The good news, what God has shared and God has saved me, brought me out from the bedridden. If He has done in my life, definitely, I assure you that He will do in your life. Just to have faith in God, work on His promises, speak to Him, be aligned in His word, you will see God in your life. Thank you so much, Rita. So, எவ்வளோ ஒரு அருமையான டெஸ்டிமனிங்க. ஒரு ஒரு அரை மணி நேரமா ரீட்டா கிட்ட இருந்து நம்ம அவங்களோட மரண படுக்கையிலிருந்து ஆண்டவர் எவ்வளோ அற்புதமா நடத்தியிருக்காருன்னு நம்ம கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ரீட்டா, உங்களோட எல்லா விஷயங்களும் பரிமாறினது எங்கள்கிட்ட. எல்லாத்துக்கும் மேலேங்க அவங்க 2 விஷயங்களா வந்து அவங்க கடைசியாக அவங்க சொன்னாங்க. ஒன்று வந்து அவங்க வந்து ஆண்டவர் யாருன்னு தெரியாம கர்த்தர் வந்து அவரோட வார்த்தைகள் மூலமா அவங்க கிட்ட வெளிப்பட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதனால நீங்க இந்த திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க எங்கேயும் போய் எதுக்காகவும் தேட தேவையில்லை. அவர் கொடுத்த வார்த்தைகள் வேதத்தை நம்ம படிச்சாலே அவர் யாரும் நம்ம புரிஞ்சுக்குவோம். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்டா அவரே நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் போதிப்பார். அதே போல 2வது விஷயம் அவங்க சொன்னாங்க, இந்த தேவனை நான் அறிஞ்ச ஒரு தேவனை நான் எப்படி நான் சும்மா இருக்க முடியும், என்னால மிச்சவங்கள்ட்ட போய் சொல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க. அதனால நம்ம வந்து நம்ம கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும் சரி, நம்ம ஃபேமிலி ஆகட்டும் சரி, நம்மளோட சொந்தக்காரங்களாகட்டும் சரி, எல்லாத்துக்கிட்டேயுங்க நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அது நம்ம தைரியத்தோடும் உற்சாகத்தோடும் சொல்றதுக்கு நம்மளுக்கு வந்து கர்த்தர் வந்து கண்டிப்பா உதவி செய்வார். அதை நம்ம செய்வோமா? உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள்.
உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.